டேக் ஒன் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் சார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்ங்க. டேக் ஒன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஜாதகம் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கட்டத்தை பார்த்து எல்லாமே என்ன நடக்கும், ஒருத்தர் வாழ்க்கையில் நடக்கும்ன்றத கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி நோய்களும் கண்டுபிடிக்கலாமா? இந்த ஜாதகத்துக்கு இந்த நோய் தான் வரும் அப்படின்றது அது ரொம்ப உன்னிப்பா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது வந்துங்க, இப்போ ஒரு ஒரு பேஷண்ட்டை கூட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம். அவர்கிட்ட ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அவருக்கு சுகர் இருக்குமா இருக்காதா அப்படின்றத சுகர் வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். ஒரு நோய் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த நோய்க்கான டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சுட்டு அதை ஸ்கேன்லாம் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் ஜாதகத்தில் அந்த ஜாதகர் பிறக்கும் பொழுதே இவருக்கு இந்த நோய்களுக்கான சாத்தியங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இது எப்படி சார் சொல்றது அப்படின்னா, இது ஒன்றும் கண்ணை மூடிட்டு செய்யக்கூடிய மந்திர வித்தைகள் கிடையாது. எல்லாம் லாஜிக் தான். அப்போ சில கிரகங்கள் சேரும்பொழுது சில நோய்களை கொடுக்குது. உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன், ரிஷப ராசி, அதுக்கப்புறமா கடக ராசி, மகர ராசி, விருச்சக ராசி, இந்த ராசிகள்ல யாராச்சும் பிறந்திருந்தா சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க. இது என்ன சார் வெறும் 4 ராசிக்கு கண்ணாடி போடுறாங்கன்னு? ஆமா, இது என்னன்னா சந்திரன் பவர் ஆகும் பொழுது சூரியன் சந்திரன் ரெண்டுமே கண்கள்னு சொல்றாங்க. ஒரு ஜாதத்துல சூரியன் பவரா இருந்தா, சூரியன் பவரா இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, சித்திரை மாசம் பிறந்தவங்க, ஆவணி மாசம் பிறந்தவங்க, மாசி மாசம் பிறந்தவங்க, ஐப்பசி மாசம் பிறந்தவங்களுக்கு சூரியன் பவரா இருக்கும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 40 வயசுக்கு மேல கண்ணாடி போடுவாங்க. 40 வயசுக்கு மேல எல்லாரும் கண்ணாடி போடுறாங்க இல்ல, இவங்களுக்கு கொஞ்சம் வேகமாவே கண்ணாடி போடுவாங்க. அதே போல சந்திரன் பவர் ஆகக்கூடிய, சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி ரிஷபம், சந்திரன் நீசமாகக்கூடிய ராசி விருச்சகம், சந்திரன் ஆட்சி கடகம், சந்திரன் ஆட்சிக்கு 7ஆம் வீடு மகரம். இந்த 4 ராசியில சந்திரன் இருந்தா அவங்க சின்ன வயசுலயே கண்ணாடி போடுவாங்க. வீசிங், சைனஸ், நுரையீரல் சம்பந்தமான சுவாச பிரச்சனை, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வருது. இதை பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம், இவங்க தான் மனநோய்க்கு ஆளாகிறது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிறதுலாம் இவங்க தான். ஒரு ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் சந்தியில் இருந்தால், எந்த ராசியில் வேணாலும் இருக்கலாம், அவங்க எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம், அவங்க எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருக்கலாம், ஒரு ஜாதகத்தை திறந்தவுடன் ராகுவும் கேதுவும் அந்த ராசியினுடைய ஆரம்ப 2 டிகிரி இல்லைன்னா இறுதி 2 டிகிரி 0 to 2 அல்லது 28 to 30 டிகிரியில் ஒரு கட்டத்தில் இருந்துட்டா அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய அளவுல மன அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. நைட்டு பல்ல கடிக்கிறது, பெட்ல இருந்து கீழே விழுகுது, ஏதாச்சும் ஒரு குடும்பத்தை விட்டு ஓடிடலாமான்னு நினைக்கிறது, சூசைடு தாட்டு வர்றது, எல்லாமே இந்த ராகுக்கு எது சம்பந்தமான விஷயங்கள் தான். அப்ப இதே போலவும் ஒவ்வொரு கிரகங்களையும், ஒரு ஜாதத்துல புதன் வக்கரம் பரிவர்த்தனை விளிம்பா இருந்தா, புதன் தனது ராசிக்கு 7 உச்ச நீசம் பெற்றிருந்தா பேசுறதுல குழப்பம் இருக்கும், பேசுறதுல தடை இருக்கும், கொஞ்சம் திக்கி கொண்டி பேசுறது, தயங்கி பேசுறது இருக்கும். சுக்கிரன் பவராக இருந்தா ஒத்த கண்ணு பிரச்சனை வரும். அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் கண்ணு தெரியாம போயிடும். சனி ராகு இணைஞ்சிருந்தா அவங்க தான் தைராய்டு மாத்திரை வீட்டில் சாப்பிடுவாங்க. ஃபிக்ஸ் வருது, நரம்பு பிரச்சனை, இதெல்லாம் வரலாம் தான். சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தா மஞ்சள் காமாலையும் அல்லது ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஹார்ட் அட்டாக்கு, கார்டியாக் அரெஸ்ட், இதெல்லாம் வரக்கூடிய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சூரியன் குரு சேர்ந்திருக்கும். சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறது பிசிஓடி, ஃபைப்ராய்டு, இது மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள். செவ்வாய் 4 மூலைகள்லையுமே அல்லது செவ்வாய் வக்கரமும் பரிவர்த்தனை அடைஞ்சிருச்சுன்னா அவங்க அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடு, கொலஸ்ட்ரால் கூடுறது, கொலஸ்ட்ரால் குறையிறது, ஜிங்க் கூடுது, மெக்னீசியம் குறையுது, ரத்தம்ல இரும்பு சத்து இல்லை, இது அனிமிக் ஆயிட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க இல்லைங்களா. சின்ன வயசு 38, 39 வயசு வரும்போது சுகர் ஆரம்பிச்சிடுறது. இது எல்லாமே செவ்வாய் 4 கார்னர்லயோ அல்லது செவ்வாய் வக்கரம் பரிவர்த்தனையாக இருக்கிறது. இது போல சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனை ஆயிடுச்சுன்னா நரம்பு மண்டலங்கள்ல பிரச்சனை வரும். ஒரு ஜாதகத்தில் சூரியன், சனி, புதன் 3 இணைஞ்சிருந்தா டிபி, கேன்சர், இது மாதிரி நோய்கள் தீராத அல்லது வாழ்க்கை முழுவதும் அதோடு போராடக்கூடிய மரபு ரீதியாக வரக்கூடிய நோய்கள் வருது. சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கவங்களுடைய குடும்பத்துல பாருங்க எல்லாத்துக்குமே கால் உடைஞ்சிருக்கும். சனியும் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்த ஜாதகத்துல பாருங்க எல்லாத்துக்குமே பிளேட் வச்சிருப்பாங்க, காலில் கையில பிளேட் வச்சிருப்பாங்க. அப்ப இது போல இன்னும் கோடிக்கணக்கான காம்பினேஷன். ஏன்னா எல்லா நோய்க்கும் எல்லா கிரகங்களும் இருக்கு. இது போல நிறைய காரகங்கள் இருக்கு. ஒரு ஜாதத்துல குரு பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குரு வக்கரமாகவோ அல்லது குரு பரிவர்த்தனையாகவோ அல்லது குரு ஆட்சியோ நீசமோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு குடல் தொடர்பான நோய்கள் வரும். மிஸ்கேரேஜ் ஆகுது இல்லைங்களா, கருக்கலைதல் ஏற்படுறதெல்லாம் இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு தான் நடக்கும். குழந்தை பிறப்பு தாமதம் நடக்கிறதெல்லாம் அந்த குரு என்ற கிரகம் சந்தியில் இருப்பது, வக்ரமாவது பரிவர்த்தனையாவது இந்த மாதிரி நபர்களுக்கு வரும். பெரும்பாலும் எர்னியா, அப்புறமா குடல் இறக்கம்னு வரக்கூடிய குடல் இறக்கம், அப்பண்டிக்ஸ், அதுக்கப்புறமா பைல்ஸ், இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குருவனுடைய நோய்கள். செவ்வாயுடைய நோய்கள் எலும்பு மச்சை, அதுக்கப்புறமா இரத்தம் தொடர்பான நோய்களை கொடுப்பது. சந்திரனுடைய நோய்கள் சுவாச கோளாறு, நீர்மம், உணவு, செரிமான மண்டலங்களை கெடுப்பது. சூரியனுடைய நோய்கள் ரத்தத்துல சூடை ஏற்படுத்துறது, ரொம்ப டென்ஷனால வரக்கூடிய நோய்களை ஏற்படுத்துறது.
புதனுடைய நோய்கள் என்பது சிறு சிறு எலும்புகளை நொறுக்குவது, நரம்பு மண்டலங்களை அங்கங்க கம்யூனிகேஷன் நிறைய ஏற்படுத்துவது, இது மாதிரி நோய்கள். இந்த குரு வந்து வக்கரமோ பரிவர்த்தனை ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பால்பிட்டேஷன் சொல்லக்கூடிய இதய படபடப்பு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இது போல எல்லா கிரகங்களுக்கும் இன்னும் நிறைய காம்பினேஷன்ல நோய் இருக்கு. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நல்லா நிறைய ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியா பிரிச்சு கூட நிறைய பேசலாம். தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.